ஒரு காட்டு பகுதியில இருக்கிற ஒரு குளத்துல 2 அழகான மீன்கள் வசிச்சுட்டு வந்துச்சு. அந்த 2 மீன்களும் ரொம்ப அழகா இருக்கிறதுனால ரொம்ப கர்வமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் தாங்க தான். ரொம்ப அழகான உயிரினம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்துல ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா, அதுங்க கண்ல படுற மாரி தாவி குதிச்சு தங்களோட திறமைய காமிக்கும். அந்த மீன்களுக்கு ஒரு புத்திசாலி தவளை நண்பனா இருந்துச்சு. அது எப்பவும் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கும். அந்த 2 மீன்கள் செய்யற செயல் ரொம்ப தவறானதுன்னு அதுங்களுக்கு எடுத்து சொல்லுச்சு அந்த தவளை. ஆனா அந்த தவளை பேச்ச கேட்காத அந்த மீன்கள் எப்பவும் போலவே தாவி குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு மாலை நேரத்துல அந்த பக்கமா 2 மீனவர்கள் வந்தாங்க. ஏற்கனவே அவங்க மீன் புடிச்சு முடிச்சதால பாத்திரம் நிறைய மீன்கள தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த 2 மீன்களும் தவிகுதிச்சு விளையாடுறத பார்த்தாங்க. அடடா! என்ன அழகான மீன்கள்! இந்த குளத்துல இது போல நெறைய மீன்கள் இருக்கும் போல. நாம இந்த குளத்துல இருந்து கொஞ்சம் மீன்கள் பிடிப்போமான்னு கேட்டாரு. ஒரு மீனவர். ஏதோ ஏற்கனவே நம்ம போதிய மீன்கள பிடிச்சாச்சு. இதுக்கு மேலயும் மீன்கள புடிச்சோம்னா, நம்மளால தூக்க முடியாது. நாம நாளைக்கு வந்து இந்த குளத்துல மீன் பிடிக்கலாம்னு இன்னொரு மீனவர் சொன்னாரு. இத கேட்ட அந்த தவளை, அந்த மீன்கள் கிட்ட பாத்தீங்களா? நீங்க செஞ்ச செயலால நமக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஆழம் குறைவா இருக்கிற இந்த குளத்துல மீன்கள் இருக்காதுன்னு யாருமே இங்க மீன் பிடிக்க வரமாட்டாங்க. அதனால இத்தன நாள் நாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தோம். இப்ப நீங்க செஞ்ச காரியத்தினால நமக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லுச்சுங்க. இத கேட்ட அந்த மீன்கள், நாங்க அழகான மீன்கள் மட்டும் இல்ல, திறமையான மீன்களும் கூட, அந்த மீனவர்கள் எங்கள பிடிக்க முயற்சி செஞ்சா, எங்களுக்கு தப்பிக்க தெரியும்னு சொல்லுச்சுங்க. இதுக்கு மேல இந்த மீன்களுக்கு புத்தி சொல்ல முடியாதுன்னு தன்னோட குடும்பத்தையும், தன்னோட பேச்ச கேட்ட சில மீன்களையும் கூட்டிட்டு அடுத்த குளத்துக்கு போயிடுச்சு அந்த தவளை. மறுநாள் சொன்ன மாரியே அந்த 2 மீனவர்களும் வந்தாங்க. அந்த குளத்துல ஒரு பெரிய வலைய போட்டு அந்த மீன்கள பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த மீன்கள் மாட்டிக்கிச்சு. அடடா! அந்த தவளையோட பேச்ச கேட்டிருந்தா இந்நேரம் தப்பிச்சிருக்கலாமே! இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு வருத்தப்பட்டுச்சுங்க அந்த மீன்கள். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நான் அனுபவசாலியோட பேச்ச கேட்கணும்.